ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போது இதை சீக்கிரமாக கேட்க சொன்னேன். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஆசையும் குறிக்கோளும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுக்கு ஏற்றால் போல நீ உன்னுடைய செயல்களையும் மிக சிறப்பாக அமைச்சுக்கணும் அல்லவா? நீ முதல்ல பறக்கணும்னு நினச்சின்னா உன் மனசை சுமைகளை சுமக்காம அதை தூக்கி எறிஞ்சிட்டு இலகுவான மனசோடு இருந்தாதான் வாழ்க்கையில் நினச்சதை சாதிச்சிருக்க முடியும். எந்த ஒரு பாரமும் இல்லாமல் நீ நினச்ச லட்சியத்தை அடைந்து கொள்வதற்கு மனசளவில் முதல்ல தயாராக இரு. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ பார்க்காத பிரச்சனைனும் அனுபவிக்காத கஷ்டமும் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களை பார்த்த என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி எந்த வகையிலும் கஷ்டம் வராத அளவுக்கு அனைத்தையுமே சிறப்பாய் செய்து கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன் என் செல்லமே. நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எந்த அளவுக்கு தகுதியும் திறமையும் வச்சிருக்கங்கிறது முக்கியமல்ல, எந்த அளவுக்கு நீ தன்னம்பிக்கையோடு இருக்கிறியோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் உன்னால் முன்னேற முடியும். நீ என்கிட்ட கேட்குறது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் நீ கேட்டதை உனக்கு கொடுக்காம கஷ்டப்படுத்த மாட்டேன். உனக்கு பிடிக்காதவங்களுக்கு உன்னை பாரமாக்கி இந்த உலகத்தில் உனக்கு பிடிச்சவங்கள உன்னை விட்டு தூரமாகவும் அனுப்ப மாட்டேன். நிச்சயமா உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போலவே இருக்கும்படியும் நீ எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் போலதான். எந்த நிறுத்தத்தில் எந்த திருப்பத்தில் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. வாழ்க்கையை வாழும்போது கவலை கஷ்டம் சோகம் எது வந்தாலும் எப்போ எப்படி யார் மூலமாக வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழணுங்கிறதுல மட்டும் நீ உறுதியாக இருந்துக்கோ என் செல்லமே. இது வரைக்கும் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்னு எவ்வளவோ கனவுகளை வச்சிருந்தாலும் எல்லாமே கனவாக போயிடுமோன்னு நினைக்கிற அளவுக்கு கஷ்டங்களை மட்டுமே இதுவரைக்கும் அனுபவிச்சிட்டு இருந்த. இனிமேலும் அந்த கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் தொடரக்கூடாது தொடங்கக்கூடாதுன்னு தான் அனைத்தையும் துரத்தி அடிச்சிட்டு உன்னை நிம்மதியாக வாழ வைப்பதற்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். அழகா இருக்கே நீ ரசிக்கக்கூடிய மலையே கூட அதிகமாக வெறுக்கப்படக்கூடிய மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாமே பிடிச்சதாக இருக்காது தானே. நீ மழை எந்த அளவுக்கு விரும்புறியோ அதே போல் சில சமயங்களில் நீ துணியை காய போட்டிருக்கும் போதும் அல்லது நீ எங்கேயாவது வெளியே பார்க்கணுன்னு ஆசையாக நினச்சிருக்கும் போதும் மழை வந்தால் அது உனக்கு எவ்வளோ வெறுப்பை தருமோ அப்படிதான் எல்லா விஷயங்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு பிடிச்சதாக இருக்காது. உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் போதும் நீ அதை எதிர்கொண்டு சமாளிக்க தயாராக இருக்கணும். இந்த உலகத்தில் யாரை நம்புறது, யார் மேலே பாசம் வைக்கிறது, யார்கிட்ட போய் கேட்கலாங்கிறதே நீ வாழ்க்கை இழந்த பிறகுதான் உனக்கு புரிய வரும். எப்போவும் நீ எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்புறத முதல்ல நிறுத்து. ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி நடக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. நீ எப்போதுமே அமைதியாக இருந்துக்கோ. ஏன்னா அமைதியை தவிர இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதே போல் தனியாக இருக்கவும் கற்றுக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் எப்போதுமே யாராவது ஒருத்தர் உனக்கு துணையாக வரமாட்டாங்க, கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு தனியாக இருக்கவும் கற்றுக்கோ. உன் சோகத்தையும் உன் கவலைகளையும் அடுத்தவங்க கிட்ட போய் சொல்கிறதுனால யாரும் உனக்காக கவலைப்பட போகிறதோ அல்லது உன் வருத்தத்தை வாங்கிக்க போகிறதோ இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் சோகத்தை உனக்குள்ளேயே மறைச்சிட முயற்சி செய்யன்னு செல்லமே. எப்போவுமே நேரத்துக்கும் காலத்துக்கும் முக்கியத்துவம் கொடு. நேரம் காலன்றது எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம். எப்போவுமே நீ சிரிக்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி ஒரு துயரத்தை மட்டும் நினச்சி 100 முறை உன்னால் அழுக முடியுது? வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காதது போல உனக்கு கஷ்டத்தை தருவது போல உன் மனசுக்கு வருத்தத்தை தருவதை போல நடக்கலாம். ஆனால் அதுக்காக அதையே நினச்சி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காம
அத்தனையையும் கடந்து போக தயாராக இரு. உன் வாழ்க்கையில நீ எந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துகிறாயோ அதை சரியாய் சிறப்பாய் செஞ்சு முடிச்சு வெற்றியை தக்க வச்சுக்கோ. வாழ்க்கையில வெற்றி பெறுவதுங்கிறது பெருசு கிடையாது, அதை எப்போதும் உன் கூடவே தக்க வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம். வெற்றி அடைகிற வரைக்கும் நீ ஓடி உழைச்சி முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. வெற்றி கிடைச்ச பிறகு அதை விட இன்னும் அதிகமாக வேகமாக ஓடி அந்த வெற்றி உன் கைகளில் எப்போதுமே இருக்கும்படியும் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படியும் பார்த்துக்கோ என் செல்லமே. கடலை நோக்கி கல் எரியும் போது கடலுக்கு வலிக்க போகிறதில்ல, ஆனால் அந்த அவ்வளோ பெரிய தண்ணியில் கல் காணாமல் போயிடும். அதே போல தான் மனிதர்கள் உன்னை நோக்கி எந்த விமர்சனத்தை கல்லாக தூக்கி எறிஞ்சாலும் நீ கடலாக இருந்து அதை காணாமல் போக செஞ்சுட்டு எப்போதும் நிம்மதியோட உன் வாழ்க்கையில் இருக்கணுங்கிறத உறுதியாக வச்சுக்கோ. நானும் உனக்கு துணையாகவே இருந்து எல்லா விஷயங்களிலும் நல்லது நடக்க செய்வேன்.